ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய விதமான காண்டாக்ட்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ இந்த காண்டாக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில காண்டாக்ட் வந்து ரொம்ப பர்சனலாக வந்து மற்றவங்களுடைய பார்வையில் படாமல் பார்த்துக்கணும்னு நினைப்போம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி எந்த ஒரு காண்டாக்ட்டுமே நம்ம ஈஸியாக வந்து ஹைட் பண்ணலாம் முடியாது. ஸோ எல்லா காண்டாக்ட்ஸுமே யார் மொபைல் வாங்கினாலும் அவங்க வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரும். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் அதாவது நம்ம வச்சுருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸில் நமக்கு ரொம்ப பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு சில காண்டாக்ட்ஸை வந்து ஈஸியாக ஹைட் பண்ணுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தேவையான நேரத்தில் மட்டுமே நீங்கள் அதை வியூ பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய ஹைடெக் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய இது போல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த ஆப்க்கான லிங்க் உங்களுக்கு வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும், எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. ஹைட் ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எஸ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துருங்க. இப்போ பெர்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பெர்மிஷன் இருக்கும். இதில் நீங்கள் காண்டாக்ட் அலோவ் கொடுங்க, கேமரா அலோவ் கொடுங்க, ஸ்டோரேஜ் அலோவ் கொடுத்துருங்க, பேக் வந்துடுங்க. இப்போது உங்களுக்கு சிம்பிளாக தான் இந்த ஆப் இருக்கும். ரெண்டே ஆப்ஷன் தான் இங்கே நீங்கள் பார்க்க முடியும், மேனேஜ் அண்ட் பின். ஸோ இது போல் 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மேனேஜ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இதில் காண்டாக்ட் அண்ட் செக்யூர்டு, ஸோ இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே காண்டாக்ட்டுங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய டிவைஸில் இருக்கக்கூடிய எல்லா காண்டாக்ட்ஸுமே இங்கே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பர்டிகுலராக எந்த ஒரு காண்டாக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதை ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய காண்டாக்டை வந்து ஈஸியாக நீங்கள் ஹைட் பண்ணிக்க முடியும். இங்கே நீங்கள் பார்க்க முடியும், இங்கே ஏஏஎம் அப்படிங்கிற ஒரு காண்டாக்ட் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே டிக் இருக்குது, அதை கொடுத்துடலாம். இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு காண்டாக்ட் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே சைடில் இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் ஐக்கானில் எங்கே வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா காண்டாக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஹைட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்க முடியும் ஏஏஎம். ஓகே, நீங்கள் டிக் கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டு யூ வாண்ட் டு செக்யூர் செலக்ட் காண்டாக்ட் அப்படின்னு கேட்குது. எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு செக்யூர்டுங்கிற பிளேஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்க்கலாம் ஏஏஎம் அப்படிங்கிற காண்டாக்ட் வந்து வந்துருச்சு. அண்ட் அகைன் இப்போ என்னுடைய காண்டாக்டில் போய் நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன் இருக்கான்னு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஏஎம் அப்படிங்கிற எந்த ஒரு காண்டாக்டுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே செக் பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த செக்யூர்ட் காண்டாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஏஎம்ங்கிற நம்பரை செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அகைன் இதை டிக் பண்ணுங்கள். இதை ரிலீஸ் பண்ணுறது எப்படிங்கிறது பார்த்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு டு யூ வாண்ட் ரிமூவ் ஃப்ரம் செக்யூர்ட் காண்டாக்ட் அப்படி இருக்கும். எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அகைன் போய் நம்ம காண்டாக்டில் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஏஏஎம் அப்படிங்கிற நமக்கு வந்து காண்டாக்ட் வந்துடுச்சு. ஓகே, அதில் இதே ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின் லாக். ஸோ இந்த ஆப்பை யாரும் அக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பின் லாக் வந்து செட் பண்ணிக்க முடியும். வாட் இஸ் யுவர் பர்த் நேம், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட், ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துருங்க. நான் மை செல்ஃப் கொடுத்துட்றேன். சப்ஜெக்ட் அண்ட் ப்ராசஸ் கொடுங்க. இதில் யூசேஜ் அக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்னுடைய நேம் காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ அது எங்கன்னு நம்ம பார்ப்போம். இதோ இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இது போல் வெயிட் பண்ணுங்கள்.
accept. இங்கே நீங்கள் பார்க்க முடியும் செட் பின் ஃபார் கான்டாக்ட், செட் பின் ஃபார் ஆப், செட் செக்யூரிட்டி கொஸ்டின். இது போல் உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ரொம்ப செக்யூர்டாக வந்து உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே வச்சுக்க முடியும். செட் பின் ஃபார் கான்டாக்ட், செட் பின் ஃபார் ஆப் இங்கே பார்த்துக்க முடியும். நீங்கள் கான்டாக்ட்ஸுக்கும் நீங்கள் என்ன சொல்ல செட் பண்ணிக்க முடியும் பின் வந்து, அண்ட் ஆப்புக்கும் பின் செட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் கைஸ். இந்த ஒரு பர்டிகுலர் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் கான்டாக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. முக்கியமாக இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எனிதிங் நீங்கள் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல் வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோஸில் வந்து அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Okay guys, thanks for watching.